சற்றுமுன் வெளியான தகவல். வங்கி கணக்கிற்கு நேரடியாக ரூபாய் 5000. அது சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் முதுமை காலத்தில் மாதம் ரூபாய் 5000 செலுத்தும் அரசு திட்டம் ஒன்றுள்ளது. அதுவும் அமைப்பு சாராக தொழிலாளர்களுக்கு ஓய்வு காலத்தில் வங்கி கணக்கிலேயே இந்த நிதி செலுத்தப்படும். அது என்ன திட்டம், இதில் எப்படி சேரலாம் என்று பார்க்கலாம். இந்த திட்டத்தின் பெயர் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் ஆகும். இது வருமான வரி செலுத்தாத 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முதியோர் வருமான பாதுகாப்பு திட்டமாகும். அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களின் நீண்ட ஆயுள்கால அபாயங்களை நிவர்த்தி செய்வதில் இத்திட்டம் உதவுகிறது. மற்றும் தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வூதியத்துக்காக தானாக முன்வந்து சேமிக்க ஊக்குவிக்கிறது. ஏபிஒய் திட்டத்தின் நோக்கம். இத்திட்டம் முக்கியமாக ஏழைகள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களை இலக்காக கொண்டது. இந்த திட்டத்தின் பலன்கள். சந்தாதாரர் 60 வயதை அடையும் போது பின்வரும் 3 நன்மைகளை பெறுவார். உத்தரவாதமாக குறைஞ்சபட்ச ஓய்வூதிய தொகை. ஏபிஒய் இன் கீழ் ஒவ்வொரு சந்தாதாரமும் உத்தரவாதமாக குறைஞ்சபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் மாதம் 1000 அல்லது ரூபாய் மாதம் 2000 அல்லது 3000 அல்லது 4000 அல்லது ரூபாய் 5000 60 வயதிற்கு பிறகு இருக்கும் வரை வழங்கப்படும். வாழ்க்கைத்துறைக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட குறைஞ்சபட்ச ஓய்வூதிய தொகை. சந்தாதாரத்தின் மறைவுக்கு பிறகு சந்தாதாரத்தின் வாழ்க்கை துணை சந்தாதாரத்தின் அதே ஓய்வூதிய தொகையை இறக்கும் வரை பெறுவதற்கு உரிமையுடையது. சந்தாதாரத்தின் நாமினிக்கு ஓய்வூதிய செல்வத்தை திரும்ப பெறுதல். சந்தாதாரர் மற்றும் மனைவி இருவரின் மறைவுக்கு பிறகு சந்தாதாரரின் நாமினி சந்தாதாரரின் 60 வயது வரை திட்டமிடப்பட்ட ஓய்வூதிய செல்வத்தை பெற உரிமையுடையவர். அடல் பென்ஷன் யோஜனாக்கான பங்களிப்பு பிரிவு கீழ் தேசிய ஓய்வூதிய அமைப்பு போன்ற வரி சலுகைகளுக்கு தகுதியுடையவை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றொரு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.